எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களை என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். ஸோ எந்த ரூயின் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். எந்த ரூயின் உங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு காத்துட்ருக்கு? ஸோ விச் ரூயின் வில் சேஞ்ச் யுவர் லைஃப்? ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த ஃபோட்டோ பாருங்க. ஸோ இதில் இருக்கிற இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணுங்க. பைல் நம்பர் 2, இந்த இமேஜ். பைல் நம்பர் 3, this one. ஓகே, ஸோ இந்த 3 பைல பாருங்க. எந்த இமேஜ் பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1, 2, 3 இதில் வந்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். மோர் தேன் 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், ரீடிங்குள்ளே போகலாம். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, உங்களோட பேஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்க எதிர்பார்த்த ஒரு ஜாபாக இருக்கலாம். ஸோ இது வந்து 2 விஷயம் உங்களை நோக்கி வர காத்திருக்கு. நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம், உங்களுக்கு தேவைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்துல எதை நீங்க சூஸ் பண்ண போறீங்க? ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட், ரைட்? ஸோ தீஸ் ரூன் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். உங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான். டேக் ஸ்பாட் டெசிஷன். ரொம்ப உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காதீங்க. கோ ஃபார் இட். டேக் அ ரிஸ்க் எடுங்க. சரி, பைல் நம்பர் 1, இன்ஸ்டன்ட் ஆன்சர் எனக்கு வேணும். இன்னைக்கு நான் பார்க்கறேன்னா ஒட்டன்னு கூட எனக்கு பதில் வந்தாகணும். இல்லையா, எனக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடாக வச்சுக்குவேன், அதுக்குள்ளே எனக்கு பதில் கிடைச்சாகணும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸ்டாப் பண்ணுங்க. டூ மச் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நீங்களே ஒரு டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க, இதுக்குள்ளே இது நடந்தாகணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்கு. அதுக்கான ஒரு எஃபோர்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே, ஸோ சம்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். டெஃபினெட்லி மாற்றங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் லைக் திஸ் ஃபயர், ஃபஸ்ட்டு உங்களோட சோலை பியூரிஃபை பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட இருட்டான உங்களோட வாழ்க்கையிலும் சரி, உங்களோட மைண்டும் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்லையும் சரி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருது. ஸோ சம்திங், ஒரு லைட் உங்களை நோக்கி வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 1 கொஞ்சம் லேசியாக இருக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப லேசினஸ் தெரியுது, அதுதான் டிலேக்கான ஒரு காரணம். ஓகேங்களா? ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கீங்க, அதை ஸ்டாப் பண்ணலாம். டேக் ஆக்ஷன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்டான வெரி குயிக் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு மொமெண்ட் உங்கள் லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். உங்கள் இருட்டான உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம். ஓகேங்களா? அது வந்து அந்த கிடைக்கிற வாய்ப்பை பிரைட்டன் அப் பண்ணுறதும் அந்த வாய்ப்பை விடுறதும் உங்களோட நீங்கள் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கு.
ஓகேங்களா? அண்ட் ஸ்டாப் பிளேமிங் அதர்ஸ். மற்றவங்கள பிளேம் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஈவன் இன்ன வரைக்கும் மற்றவங்களை நீங்கள் பிளேம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு மொமெண்ட் உங்களோட லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு மொமெண்ட் கிடைக்கும். பட் ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த ஃபயரை லைட்டன் அப் பண்ணுறதும் சரி, அந்த ஃபயரை ஆஃப் பண்ணுறதும் உங்கள் கையில். அதாவது கிடைக்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்காததும் உங்கள் கையில் இருக்குது. தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கு அந்த 2 ஆப்ஷன்ஸ் உங்களை நோக்கி வருது. ஓகே. ஸோ நிறைய வந்து தனிமை தெரியுது, லோன்லினஸ், யாரு கூடயும் பகிர்ந்துக்காம கலந்துக்காம மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால தான் அந்த டார்க்னஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் அ டைம் அதை லைட்டன் அப் பண்ணணும் நீங்கள். ஓகேவா? அப்படின்னா என்ன, கனெக்ட் மோர் வித் பீப்புள். நிறைய பீப்புளோட கனெக்ட் ஆகுங்க. ஜஸ்ட் பி கேஷுவல், நார்மல். ஓகேங்களா? பைல் நம்பர் 1. ஸோ உங்களை வந்துட்டு உங்களுக்கு ஒரு வெரி குட், உங்கள் லைஃபை மாற்றக்கூடிய ஒரு மொமெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ பி ரெடி. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பையில சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஓகே. ஸோ பைல் நம்பர் 2, எந்த ரூயிங், எந்த மெசேஜ் உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்ற காத்திருக்கு? ஓகே. பியூட்டிஃபுல். ஓகே, வெரி வெரி ஸ்ட்ராங். பைல் நம்பர் 2க்கு ரொம்ப ஸ்ட்ராங் தான். See, இந்த டைம் இஸ் வெரி ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது உங்ககிட்ட ஒரு பவர் உங்களை நோக்கி வரும். விச் மீன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பவரை நீங்க வைஸா யூஸ் பண்ணுங்க. ஏதோ ஒரு பவர், அது வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒருத்தவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பவர் டிஃப்ரெண்டாகவே இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. பிகாஸ் இது காமன் ஜென்ரல் ரீடிங். ஓகேங்களா? இது வந்து பர்சனலைஸ்டு இல்லை. ஸோ ஜென்ரல் ரீடிங்கிறப்போ ஒருத்தவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய பவரை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் யுவர் பவர் வைஸ்லி. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ராங் டாமினேஷன் எனக்கு தெரியுது இந்த இடத்துல. இது என்ன அப்படின்னா, இந்த மொமெண்ட் வந்து உங்களோட லைஃபையும் சரி, உங்களோட கேரக்டர், நேச்சர் எல்லாத்தையுமே ஒரு மாற்றக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். வெரி ஸ்ட்ராங் போல்ட்னஸ் இருக்கு, கரேஜ் இருக்கு. லுக் அட் த கார்ட், லுக் அட் த எனர்ஜி பாருங்க. ஏதோ ஒரு விஷயத்துல தைரியம் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு பழைய ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லை பழைய ஒரு ஒரு பிஹேவியர், பழக்கங்கள், ஏதோ ஒரு விஷயத்த இருந்து பிரேக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. இந்த பீரியட் ஆஃப் டைம் நிறைய இன்னர் ஸ்ட்ரகிள்ஸ் ஆல்சோ இருக்கும். என்னைக்குமே மாற்றங்கள் அப்படின்னு வந்துட்டா, சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாவே அந்த இடத்துல ஒரு சங்கடங்கள் இருக்கும், ஒரு மாதிரி அனீசியாக இருக்கும். அதிலிருந்து வெளிவரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். சேம் அது அந்த ஃபேஸை நீங்கள் தாண்ட தான் போறீங்க. தைரியம், கரேஜ், போல்ட்னஸ், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. அண்ட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் அதுதான். அண்ட் இந்த டைம் பீரியட் வந்து ஒரு இன்னர் பேட்டில் ஆல்சோ இருக்கும். ஒரு பக்கம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கணும்னு ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் வா சண்டைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஓவர் தைரியம் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப பயங்கர தைரியங்கிறது வந்துட்டு இன்னொரு பக்கம் இருக்கும். ஸோ இது வந்து இட் இஸ் லைக் 2 சைடும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பேட்டில் பிட்வீன் யூ அண்ட் யுவர் இன்னர் செல்ஃப்னு சொல்லுவோமா, நீங்களும் உங்களோட சோலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு டைம் பீரியட்ல வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும். சரி, இது வந்து ஓகே எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படி கிடையாது. எஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாற்றங்கள் வருது தான். பட் அதுக்கு அந்த ஒரு மாற்றங்களுக்குள்ளார உங்களுக்குள்ளார ஒரு இன்னர் பேட்டில் இருக்குல்ல, அது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. சம்டைம்ஸ் ஒரு சில வேண்டான்னு நினைக்கிற விஷயங்களை ட்ரிகர் பண்ணும், மறந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தும், கோபங்கள் அதிகமாகும், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஈஸியாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க. எஸ் சொல்ற இடத்துல நோ சொல்லிட்டு உட்காருவீங்க. பர்பஸ்ஃபுல்லி கிடையாது, பட் அந்த பேட்டில் இருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கும் உங்களோட சோல், உங்களோட இன்னர் செல்ஃப்,
உங்களோட ஷேடோ செல்ஃப், அதோடைய சண்டைகள் வரும் பார்த்தீங்களா, அதனோட தாக்கம் வெளியில இருக்க தான் செய்யும். பட் என்ன அப்படின்னா, பைல் நம்பர் 2 டைம் வெரி ஷார்ட் தான். உங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் இது ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்ல தான் அந்த இருக்கும் இதுவே. ஸோ அப்போ கிடைக்கிற இந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. கோல்டன் சான்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு டைம் வந்த வாய்ப்பு, இதை அழகாக பயன்படுத்தினா லைஃப் பெட்டராக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய அந்த தைரியம் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் ஒரு ஆல்தோ வந்து ஒரு பக்கம் போல்ட்னஸ் சொல்லியாச்சு, வெரி குட், ஒரு கான்ஃபிடென்ஸும் வந்திருக்கு இந்த இடத்துல. இன்னொரு பக்கம் எதிர்பார்ப்புகள், நீங்கள் உங்கள் மேலே வைக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஓவராக தான் இருக்கும். அதாவது இப்போ ஒரு சில பேர் அவங்களால செய்ய முடியும் ஒரு சில விஷயங்கள் நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓவரான கான்ஃபிடென்ஸ் வரும். இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு இருக்கும், ரேர்லி. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடும் வந்துட்டு இந்த இடத்துல வருது. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா? ப்ராப்பர் ரெஸ்ட் அது எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஹெல்த்துக்கு வந்துட்டு கொஞ்சம் சேலஞ்சஸ் வந்துடும். ப்ராப்பர் ரெஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா இட் ஃபீல்ஸ் லைக் வரக்கூடிய நாட்களில் பைல் நம்பர் 2 இது வந்து இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் காமனான விஷயங்கிறதுனால ஒரு எனர்ஜிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பாயிண்டாக இருக்குது இந்த இடத்துல. பிகாஸ் டூ மச் ஆஃப் எனர்ஜி வந்து ஒரே விஷயத்துக்கு நீங்கள் செலவிட போகிற மாதிரி தெரியுது. இப்போ கரண்ட்லி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள்ல எனர்ஜி அப்படி அப்படியே டைவர்ட் ஆகுது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயங்கரமாக எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் ஆக போகுது. ஸோ கேர்ஃபுல். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துடலாம். ஓகே, பைல் நம்பர் 2க்கு வந்தது தான். ஓகே, பைல் நம்பர் 3 எனர்ஜி நல்லா இருக்கு. எனக்கு இதோட ரூயின் எடுக்கிறப்போவே வைப்ரேஷன் வாஸ் வெரி குட், பட் இட் ஷுட் பி ஈக்குவல். அதாவது நல்லா இருக்கு, எனர்ஜி நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் நீங்கள் சரிசமமாக இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் கொஞ்சம் ஓவர் ஹைப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கு. தற்பெருமை ஓவராக பேச போறீங்க, உங்களை நீங்களே ஓவராக வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் பாராட்ட போறீங்க. என்னால் முடியாததெல்லாம் கிடையாது, நான் நிச்சயமாக செஞ்சு முடிச்சிருவேன். கான்ஃபிடென்ட் இருக்கலாம், வெரி குட், பட் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் தெரியுது. ஆட்டிடியூடெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பிகாஸ் ஐ திங்க் வெரி குட் நியூஸ் வந்து பைல் நம்பர் 3க்கு வருதா. ஸோ தட்ஸ் வை. ஸோ ஒரு கிஃப்ட் எதிர்பார்க்கலாமுங்க. தட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். உங்கள் லைஃப் அதை மாற்றும். சரி, அந்த கிஃப்ட் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கலாம். சம்திங் யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம், இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு சோர்ஸில் மணி அப்படி கூட வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது ஒரு ஹெல்ப்பாக ஒரு கிஃப்டாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மோட்டிவேஷன் தான். அந்த மோட்டிவேஷன் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு கிடைக்கும் உங்களுக்கு இந்த டைம். ஓகேங்களா? அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட ஃபேமிலிக்கும் அது வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு நல்லது வந்து இருக்கு, பட் அதே சமயம் கேர்ஃபுல். ஓகே, கொஞ்சம் ஓவரான ஒரு லக்ஸூரி ஆடம்பரம் தெரியுது. உங்க மைண்ட் அதை நோக்கி போக வாய்ப்பு இருக்கு. யாரோ ஒருத்தவங்க அதை நோக்கி உங்களை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. பைல் நம்பர் 3 எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. ஹாப்பினஸ், ஜாய்ஃபுல்னஸ் இருக்குங்க. அது வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது,
மேபி உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமாக இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் மூலியமாக ஏதோ ஒரு ஹாப்பினஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. சம்திங் வெரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒன்றாக கூட இருக்கலாம். அண்ட் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் கம்மியாக பேசுங்க. என்னடா நான் நிறைய பேசக்கூடிய ஆளாச்சே, என்னை போய் கம்மியாக பேசுங்கன்னு சொல்கிறீங்களே, இந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக பேசுங்க. ஓகேங்களா? அது ஏன் சொல்கிறேன்னு அந்த அந்த ஒரு பீரியடில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ தெரியும். ஓகே, கரெக்டாக என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க. ரொம்ப ஓவராக வார்த்தைகள் விட வேண்டாம். ரொம்ப ஓவரான ப்ராமிசஸ்லாம் வேண்டாம். ஓகே, அதுவே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போயிடும். பைல் நம்பர் 3 நல்லா இருக்கு. உங்கள் பிஹேவியர் டிசைட் பண்ணும். ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் சேட்டை பண்ண போறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அண்ட் அதே மாதிரி இது எனக்கு ஓவராலாக எப்படி தெரியுது அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு நீங்கள் புதுசாக அதை ரீஸ்டார்ட் பண்ணணும். புது தொடக்கம்னு சொல்லலாம், இல்லை அது ஒரு ரீஸ்டார்ட்னு சொல்லலாம். பட் சம்திங் நீங்கள் உங்கள் சைடில் இருந்து பண்ணணும். உங்களோட கம்ப்ளீட் முழுமையான ஒரு பர்மிஷன் தேவை அதை செய்யவே. ஆனால் அந்த இடத்துல தான் கொஞ்சம் கவனம். ஒன் திங் பிளஸ்ஸிங்கிறது இருக்கு. திஸ் இஸ் வெரி குட். உங்களுக்கு இந்த ஒரு பிளஸ்ஸிங் அதுதான் மாற்றவே போகுது. இவ்வளவு நாட்களாக நீங்கள் செஞ்ச உதவிகள், நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, பொறுமையாக இருந்திருக்கீங்க. எவ்ரி பிளெஸ்ஸிங் இந்த டைம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பதிலை கொடுக்கும். ஓகேங்களா? இட்ஸ் கம்ப்ளீட்லி இந்த பிளெஸ்ஸிங் ரூயின் உங்களோட லைஃபே மாற்றும். ஓகேவா? ஸோ அதுதான் பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா தான் இருக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் ஓவரா பேசாதீங்க, ஓவரா யோசிக்காதீங்க, ஓவரா பிளானிங் பண்ண வேண்டாம். கீப் இட் ஷார்ட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். பைல் நம்பர் 3, தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. ரொம்ப நல்லா இருக்கு. பாசிட்டிவாக இருந்தாலும் செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்பவே முக்கியம். ஓகே, ஐம் ஸ்ட்ராங், ஐம் சென்டர்ட், மை எமோஷன்ஸ் ஆர் ஸ்டேபிள். ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு தோணுற ஒரு அஃபர்மேஷனை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. நன்றி. 3 பைல்ல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் ரூயின்ஸ், டிஃப்ரெண்ட் மெசேஜஸ். இந்த ரூயின் உங்களோட லைஃப்பை மாற்றுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி.